அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 14/2/2025 நாளைய தினம் மாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாளே நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம். ஒரு சில பேருக்கு தன்னோட பணத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க, அங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பணம் அவங்க கைக்கு வராமல் இருக்கும். என்னடா பண்ணுறது, நம்மளோட பணமே நமக்கு வரமாட்டேங்குது. காசு பணம் வருது ஆனால் வரமாட்டேங்குது கைக்கு. நிலைவாசல் வரைய வருது ஆனால் வீட்டுக்குள்ளே வர முடியலை அப்படின்னு பிரச்சனையில் உள்ளவங்க இந்த மாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இந்த ஒரு பொருளை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது பணம் காசு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே வழிபாடு செய்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக பலன் பெறலாம். 100% உண்மையான ஒரு நல்ல ஒரு பரிகாரம் தாங்க இது. நீங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரையும் இன்னொருத்தருவருடைய அருள் பெற இந்த ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு தாங்க. வெள்ளிக்கிழமையில் தை வெள்ளிக்கிழமை, மாசி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை இப்படின்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாதத்தில் வரும். அது எல்லாமே சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை தான். இது மாசி மாதம் மங்களங்கள் நிறைந்த மாதம்னே சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான பலன்கள் நமக்கு கொடுக்கும். என்ன வேண்டுதல் நம்ம வச்சாலுமே நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய மாதம்தான் இந்த மாசி மாதம். இப்படி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையின வழிபாடு செஞ்சு வரேன், எனக்கு பிரச்சனை தீர்ந்த பாடே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மனசு தளர விடாமல் மகாலட்சுமி தாயாரை நாளை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக மகாலட்சுமி அனுகிரகம் நமக்கு கிடைச்சிட்டாலே நிச்சயமாக நம்ம தீர்க்க சுமங்கலி பாக்கியம், காசு பணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். அதோட சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க பெற்று நல்ல வீடு, வசதியான வாழ்க்கை, வீடு, காரு, மன எல்லாமே சிறப்பு பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இந்த மாசி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தவற விட்டுறாங்க. சிறப்பான வழிபாடு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுறீங்கன்னா, மகாலட்சுமிக்கு முன்பாக இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்கிறதுனால பணம் காசு இது பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையினால பூரம் நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு. பூரம் நட்சத்திரத்துக்கு ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் தான் இந்த பூரம் நட்சத்திரம். அது வெள்ளிக்கிழமை ப்ளஸ் இந்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் வந்திருக்குது. இவ்வளவு சிறப்பான தினம் நாளைய தினம். இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்ய தவற விட்டுறாதீங்க. நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி, இப்போ கோயிலில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நாளை மாலை நேரத்தில் வழக்கம் போல் உங்கள் வாசல் நல்லா தொளிச்சிட்டு மாக்கோலம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. வீட்டு பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுருப்பீங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையினால் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான வாசம் நிறைந்த மல்லிகை பூ அல்லது தாமரை பூ நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த 2 பூ கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மகாலட்சுமி தாயார் நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவாங்க. மல்லிகைப்பூ கிடைச்சா வைங்க, இல்லைன்னு தாமரை பூ வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் செய்யுங்க. நெய்வேத்தியம் என்ன செய்யணும்னா, ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு கடையில் வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ, 1/4 கிலோ கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி பாதம் முன்பாக நீங்கள் வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் வேண்டிய வரங்களை தயாரிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அற்புதமான வழிபாடு. நெய் வாசம் நிறைந்த இந்த சுவையான லட்டுக்கு மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக மயங்குவாங்க. லட்டு குருவினோட அம்சம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். ஆமாங்க. ஆக மொத்தத்தில் நாளைய தினம் மிகப்பெரிய யோகமான நாள்னே சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமியோட அனுகிரகம், அதோட குரு பகவானுடைய அருள் ரெண்டுமே ஒரு முக்கியமான தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே உள்ள தாயார் சந்நிதிக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெல்லிக்காய் மாலை நீங்கள் உங்கள் கையாலே கோர்த்து மாலையாக நீங்கள் கோயிலுக்கு கொடுங்க. அதோட லட்டு வாங்கி நெய்வேத்தியம் செய்யுங்க. மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சு வேண்டிக்கோங்க.
நல்லபடியாக எனக்கு நான் கொடுத்த காசு பணம் எல்லாம் என்னுடைய காசு திரும்ப என்கிட்ட வரணும்னு வேண்டிக்கோங்க. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கும். அந்த லட்டு நான் சொன்ன மாதிரியே லட்டை வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் சாமி முன்னாடி நல்லா கும்பிட்டுட்டு அந்த லட்டை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். பணம் கைக்கு வர்றதுல ஒரு தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, பணம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் கைக்கு வர இல்லை, அந்த மாதிரிலாம் உள்ளவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு தாங்க இது. இந்த பரிகாரத்தை நாளை தினம் செஞ்சு பாருங்க. உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும். அற்புதமான வழிபாடு. இந்த ஒரு பிரசாதத்தை நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்பாக வீட்டில் செஞ்சாலும் சரி, கோயிலுக்கு போய் வழிபாடும் செஞ்சாலும் தான் சரி, உங்களுடைய தேவைக்கு சரியான நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. பணம் விரயம் ஆகிறதுலாம் வந்து தடைபடும். நிச்சயமாக எங்களால் கடைக்கெலாம் போய் இந்த லட்டு வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டிலையே சுத்தமான பசும்பால் வாங்கிக்கோங்க. அதில் வந்து எந்த பேக்கெட் பால் அதெல்லாம் வேணாம். பசும்பால் சுத்தமாக பசும்பாலை வாங்கி நல்லா காய்ச்சி அதில் வந்து பால் பாயாசம் செஞ்சுருங்க. பாயாசம் செஞ்சுட்டு நீங்கள் நல்ல வழிபாடு செஞ்சுட்டு இந்த பிரசாதத்தை 4 பேருக்கு கொடுக்கும்போது தான் உண்டான பலன் வந்து அதுதான் முழுமையான பலன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது இனிப்பான நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். நன்றி.